Hey guys, welcome to Skywheels. நம்ம ட்ரோன்ஸை பற்றின வீடியோஸ் வந்து தமிழில் கண்டினியூட்டியாக போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, DJIயில் என்னென்ன ட்ரோன்ஸ் இருக்குது, அதாவது என்னென்ன டாய் கேட்டகரி ட்ரோன்ஸ் இருக்குது, என்னென்ன கமர்ஷியல் ட்ரோன்ஸ் இருக்குது, அண்ட் என்னென்னலாம் சீரியஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு நம்ம DJIயில் என்னென்ன சீரீஸ் இருக்குது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு 8 செட் ஆஃப் சீரியஸ் ட்ரோன்ஸ் வந்து இருக்குது. அதாவது நம்ம ஐஃபோனில் 14, 15, 13ன்னு எப்படி சொல்கிறோமோ அந்த மாதிரி DJIயில் ஒரு குறிப்பிட்ட செட் ஆஃப் சீரியஸ்க்கு நேம்ஸ் வச்சுருப்பாங்க. அது என்னென்ன சீரியஸ் நேம்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, மேவிக் சீரீஸ், ஏர், மினி, நியோ, அவத்தா, இன்ஸ்பயர், FPV, ஃபேண்டம் அண்டு RC பவர் சீரீஸ் எல்லாமே கண்ட்ரோலரும் அண்டு பவர் பேக்கப் யூனிட்ஸையுமே சொல்லுவாங்க. அதில் DJI மேவிக் சீரீஸில் பார்த்தீங்கன்னா 2 ட்ரோன்ஸ் இருக்குது. அதாவது நவ் கரண்ட் ப்ரொடக்ஷனில் 2 ட்ரோன்ஸ் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, DJI மேவிக் 3 ப்ரோவும் மேவிக் 3 கிளாசிக்கும் இருக்குது. இந்த 2 ட்ரோனுமே பார்த்தீங்கன்னா ஹைலி கமர்ஷியல் ட்ரோன்ஸாக வந்து இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. லைக் சினிமா ஃபீல்ட்லேயும் இண்டஸ்ட்ரியிலையும். லைக் இதுக்கு முன்னாடி இந்த ட்ரோன்ஸில் வந்து மேவிக் 3, மேவிக் 2, மேவிக் ப்ரோ பிளாட்டினம் அப்படின்ட்டு ஒரு 4 சீரீஸ் இருந்தது. அது எல்லாமே டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க. அதாவது இந்த டிஸ்கண்டினியூ பண்ணுற ட்ரோன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ ப்ரொஃபஷனலாக ஒரு சில சீரியஸ் லான்ச் பண்ண அப்புறம், லைக் அதாவது நியூ ட்ரோன்ஸ் லான்ச் பண்ண அப்புறம் ஓல்டு ட்ரோன்ஸ் வந்து டிஸ்கண்டினியூ பண்ணுறவங்க அந்த மாதிரி பண்ண சீரீஸ் தான் கீழே கொடுத்துருக்காரு. லைக் அடுத்து ஹேர் சீரீஸில் பார்த்தீங்கன்னா ஹேர் 3S, ஏர் 3, அதாவது நம்ம வந்து வச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஏர் 3 அண்டு ரீசெண்டாக லான்ச் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா ஏர் 3S அண்டு ஏர் 3Sம் ஏர் 3யுமே ரெண்டுமே சிமிலியர் தான். அதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த வீடியோவுமே நம்ம வந்து போஸ்ட் பண்ணியிருந்தோம். அண்டு ஏர் சீரீஸில் இதுக்கு முன்னாடி ஏர் 2S, மேவிக் ஏர் 2, மேவிக் ஏர் அந்த மாதிரி 3 ட்ரோன்ஸ் வந்து இருந்துச்சு. அண்டு மினி சீரீஸ், அதாவது DJIயில் மினி சீரீஸ் இதெல்லாம் வந்து இப்போ ஏர் சீரீஸ் பார்த்தீங்கன்னா அதுவுமே கமர்ஷியல் சீரீஸு. அண்டு மினி சீரீஸ் பார்த்தீங்கன்னா டாய் கேட்டகரி ட்ரோன்ஸில் வந்து வரும். அதில் வந்து மினி 4 ப்ரோ, மினி 3 அண்டு மினி 2SC இது 3மே வந்து இப்போ வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் இதுக்கு முன்னாடி மினி 3 ப்ரோ, மினி SC, மினி 2, மேவிக் மினி, ஸ்பார்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட் ஆஃப் நேம்ஸ் எல்லாம் வந்து மினி கேட்டகரி ட்ரோன்ஸுமே இருந்தது. அது யாராவது வச்சிருக்கீங்களான்னு சொல்லிட்டுமே கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து DJI நியோ சீரீஸில் பார்த்தீங்கன்னா DJI நியோன்ட்டு ஒன்று தான் இருக்குது. அதுவுமே வந்து இப்போ தான் லான்ச் பண்ணாங்க. லைக் வந்து அந்த கையில் வச்சு ஃப்ளை பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அந்த கண்ட்ரோலரே இல்லாமல், அதுதான் வந்து DJI நியோ ட்ரோனு. இதுக்கு வந்து கண்ட்ரோலர் வேணுன்றதே அவசியம் இல்லை. ட்ரோனே ஆட்டோமேட்டிக்காக ஃப்ளை ஆகிட்டு இன்டெலிஜென்ட்டாக நமக்கு வந்து கேப்சருமே பண்ணி கொடுக்கும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா DJI அவத்தா சீரீஸ். அதாவது DJIயில் FPV சீரீஸ் வந்து முன்னே இருந்துச்சு. அந்த FPV சீரீஸை டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு தான் வந்து இந்த அவத்தா சீரீஸ் வந்து கொண்டு வந்தாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ DJI அவத்தா 2 அப்படின்ற ட்ரோன் இருக்குது. அதுக்கு யூஸ் பண்ணுற காகல்ஸ் தான் காகல்ஸ் 3, இன்டெக்ரா காகல்ஸ் 2 அப்படின்னு சொல்லிட்டு. இந்த காகல்ஸ் வந்து நம்ம ஏர் 3 மேவிக் ட்ரோன்ஸுக்குமே வந்து அந்த காகல்ஸ் வந்து யூஸ் பண்ணி நம்ம வியூவும் பார்க்க முடியும். அது எப்படின்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா DJIயில் அவத்தான்ற ட்ரோன் வந்து முன்னே இருந்துச்சு. அந்த அவத்தா ட்ரோனுக்கு பதிலாக தான் இப்போ வந்து அவத்தா 2 வந்து கொடுத்துருக்காங்க. அண்டு இன்ஸ்பயர்ஸ் அண்டு DJI இன்ஸ்பயர் சீரீஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் இருக்கிறதுலே ஹைலி கமர்ஷியலான ட்ரோன் வந்து இதுதான். இருக்கிறதுலே ஹை பட்ஜெட், அதாவது நம்ம ஆப்பிளில் வந்து எப்படி ப்ரோ மேக்ஸ்ன்றமோ அந்த மாதிரி DJIயில் ப்ரோ மேக்ஸ் ட்ரோனே DJI இன்ஸ்பயர் 3 தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக இப்போ இன்ஸ்பயர் 3 தான் வந்து லேட்டஸ்ட்டு. இதுக்கு யூஸ் பண்ணுற கேமரா நேம்ஸ் தான் வந்து ZenMuse X7, ZenMuse X5S அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு முன்னாடி இந்த சீரீஸில் வந்து இன்ஸ்பயர் 2 இருந்துச்சு, இன்ஸ்பயர் 1 ப்ரோ, இன்ஸ்பயர் 1 இது 3 தான் முன்னெல்லாம் வந்து ப்ரோ மேக்ஸாக இருந்துச்சு. லைக் 12 ப்ரோ மேக்ஸ், 11 ப்ரோ மேக்ஸ்ன்ற மாதிரி. லைக் FPV சீரீஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா FPV சீரீஸ் இது வந்து FPVக்கு யூஸ் பண்ணுற கண்ட்ரோலர் கிட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்த ட்ரோனில் தான் DJI FPV இருந்தது. அந்த FPVக்கு பதிலாக தான் இதை அப்டேட் பண்ணி இப்போ அவத்தா சீரீஸாக கொண்டு வந்தாங்க. அண்டு அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபேண்டம் சீரீஸ். ஃபேண்டம் தான் இருக்கிறதுலே மோஸ்ட்டாக ட்ரோன்ஸை வந்து பப்ளிஷ் பண்ணதே ஃபேண்டம் சீரீஸ் தான். அதில் ஃபேண்டம் ப்ரோ வெர்ஷன் 2.0 வந்து இப்போ கரண்ட்டாக சேல் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் இதுக்கு முன்னாடி ஃபேண்டம் 4 ப்ரோ 3, 2 லைக் FC40 அப்படின்னு சொல்லிட்டு ட்ரோன்ஸ்லாம் வந்து ட்ரோனை வந்து கொண்டு வந்ததே DJI வந்து ஃபேண்டம் சீரீஸில் தான். அந்த ஃபேண்டம் ட்ரோன் சீரீஸ் தான் இது எல்லாமே. இதுக்கு அடுத்தது தான் வந்து மேவிக்கு, சினி, ஹேரு அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெண்ட் ஆச்சு. அண்டு மெயினாக ஃபாதர் ஆஃப் ட்ரோன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா லைக் இந்த ஃபேண்டம் சீரீஸே நம்ம சொல்லலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா RC சீரீஸ், அதாவது நம்ம வந்து கண்ட்ரோலர் ட்ரோனை ஃப்ளை பண்ணுற கண்ட்ரோலரோட சீரியஸ் நேம்ஸ் தான் பார்த்தீங்கன்னா RCன்னு சொல்லுவாங்க. ரிமோட் கண்ட்ரோலர் தான் RCன்னு சொல்லுவாங்க. இதில் வந்து மோஷன் 3 கண்ட்ரோலர் லைக் சிங்கிள் ஹேண்ட்லேயே வந்து நம்ம வந்து ட்ரோனை ஃப்ளை பண்ணுறதுக்குலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா DJI RC2 இருக்குது, நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற RC இருக்குது,
மோஷன் ஆர்சி, அதாவது இது ரெண்டுமே சேம் தான். இது ரெண்டுமே இதோட அப்டேட் வெர்ஷன்ஸு. லைக் அடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்சி ப்ரோ இருக்கு. அண்ட் இதுலேயே அட்வான்ஸாக பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் கண்ட்ரோலர் வந்து முன்னே இருந்துச்சு. இதோட அட்வான்ஸ் தான் ஆர்சி ப்ரோ, அதை தான் வந்து இப்போ கொண்டு வந்திருக்காங்க. லைக் இதுதான் வந்து கண்ட்ரோலர்ஸ் வந்து. அண்ட் இன்னொரு கண்ட்ரோலர் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் ட்ரோன் வச்சிருக்கும் போது ஜாய்ஸ்டிக்கு அண்ட் மொபைல் வைக்கிற மாதிரி இருக்கும். அது வந்து நார்மல் கண்ட்ரோலர் வந்து நம்ம எல்லா ட்ரோனுக்குமே கொடுப்பாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பவர் சீரிஸ், அதாவது டிஜேயோட பவர் பேங்க்னு சொல்லலாம். இது வந்து பவர் 100 பவர் 500 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இதை வந்து நம்ம பவர் பேக்கை ட்ரோனை சார்ஜ் பண்ணுறதுக்கு எல்லா இடத்துலையும் 100 வாட்ஸ் சப்போர்ட் தான் பண்ணும். அது எல்லாமே இந்த பர்டிகுலர் வந்து பவர் பேங்க் அடாப்டர் வந்து பண்ணும். அதை தான் வந்து பவர் சீரீஸில் வந்து டிஜேயே கொண்டு வந்திருக்காங்க. லைக் இந்த ட்ரோன்ஸ் இது எல்லாமே நமக்கு வந்து இந்தியாவில் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காது. இதெல்லாம் கிடைக்கிற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இம்போர்ட் பண்ணி தான் நமக்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க. அண்டு பர்மிஷன் வாங்கி எதையுமே சேல் வந்து கிடையாது. நமக்கு வாரண்டி கிளைமுமே வந்து ஷாப் சைட்லேருந்து பண்ணாலோ இல்லை இம்போர்ட் நம்ம அதர் கண்ட்ரீஸில் வந்து வாரண்டி கிளைம் பண்ணால் தான் உண்டு. டிஜே வந்து நம்ம இந்தியாவில் வந்து பேன் பண்ணிட்டாங்க. திரும்ப வந்து கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் எப்போ கொண்டு வருவாங்கன்னு சொல்லிட்டு அஃபிஷியலாகவுமே எந்த நியூஸுமே இல்லை. லைக் நம்ம இந்த ட்ரோன்ஸில் பார்த்தீங்கன்னா ஏர் சீரிஸும் மேவிக் சீரிஸுக்கும் ஃப்ளை பண்ணுறது எல்லாத்துக்குமே நமக்கு வந்து லைசன்ஸ் வேணும். மோஸ்ட்டாக நம்ம இந்தியாவில் யூஸ் பண்ணுற கமர்ஷியல்ஸ் எல்லாமே இந்த ட்ரோன்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் அனதர் வந்து மினி சீரிஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் இதுக்கு வந்து லைசன்ஸ் கிடையாது. பட் ஆனால் எங்கே சேஃபாக பர்மிஷன் தராங்களோ அங்கே மட்டும் ஃப்ளை பண்ணுங்கள். மற்ற இடத்துலலாம் பண்ணிங்கன்னா ட்ரோனை வந்து ரெக்கவர் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாயிரும். ஏன்னா ட்ரோன்ஸ் வந்து பேண்டு நம்ம இந்தியாவில், அதாவது டிஜே ட்ரோன்ஸ் வந்து பேன் பண்ணியிருக்காங்க. மற்ற ட்ரோன்ஸ், அதாவது இந்தியா லீகல் ட்ரோன்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ கருடா ட்ரோன்ஸ்லாம் இருக்குது. பட் ஆனால் அதோட பர்ஃபார்மன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சைனா செட்டு மாதிரி இருக்கும். லைக் நம்ம டிஜே சீரிஸ் பார்த்தீங்கன்னா லைக் ஆப்பிள் சாம்சங் கம்பாரிசன் மாதிரி சொல்லலாம் ட்ரோன்ஸில் பார்த்தீங்கன்னா. அதுதான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மினி சீரிஸ் வந்து நிறைய ட்ராவலர்ஸ் வந்து பை பண்ணுறாங்க. அண்ட் ஹேர் மேவிக் சீரிஸ் வந்து என்டர்பிரினரும் இல்லை கமர்ஷியலாக வந்து ட்ரோன்ஸை ஃப்ளை பண்ணுறவங்க எல்லாருமே வந்து இந்த மேவிக் சீரிஸும் ஏர் சீரிஸுமே ஃப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. இது ரெண்டு தான் கைஸ் மோஸ்ட்டாக வந்து இப்போ இந்தியாவில் வந்து கரண்ட்டில் ட்ரெண்டாக இருக்குது. நம்ம முடிஞ்ச வரைக்கும் டிஜே வந்து இந்தியாவுக்கு வந்து கொண்டு வருவாங்க, அஃபிஷியலாக லான்ச் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நம்புவோம். லைக் அடுத்து வந்து ஒரு சீரீஸ்க்குமே என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுமே நான் அடுத்தடுத்து வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனுமே ட்ரோனை பற்றின நாலேஜ் வந்து எனக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் கைஸ் தேங்க்யூ.